ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் தரங்கம்பாடி பீச் போனோம். யாராவது தரங்கம்பாடி பீச் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சண்டே அன்றைக்கி வீட்டில் வெட்டியாக இருக்குமா, போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு தரங்கம்பாடி பீச் ஈவினிங் போனேன். என் பையன் தான் பீச்சுக்கு போகணும், கடலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஈவினிங் டைம்லேயே கிளம்பியாச்சு. முதல் நாள் பிளான் பண்ணோம், ஆனால் வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, போகவும் முடியலை. அப்புறம் 2வது நாள் வந்து என் பையன் வேறு கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி ஓகே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, என்னன்னு தெரியல. வீக்கெண்டு தான், ஆனால் கூட்டம் இல்லை. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் கழித்து நான் போகிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த பீச்சு அடிக்கடி நாங்கள் பூம்புகார் தான் போவோம். இப்போது ரீசெண்டாக அந்த தரங்கம்பாடி ஒரு 3 டைம் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு பூம்புகார் அந்தளவுக்கு பிடிக்கும். இருந்தாலும் அந்த 2டைம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தரங்கம்பாடி இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த நிழலில் நிற்கிறதுக்கு, அந்த ரிலாக்ஸேஷனுக்குலாம் வந்து நிறைய இடம், நிறைய அங்கே புங்க மரம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. வெயிலில் போயிட்டு அலைஞ்சிட்டு வரும்போது அந்த நிழலில் சத்த நேரம் புங்க மரத்தில் உட்காந்தோம்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தரங்கம்பாடி. கோட்டைக்கெலாம் நாங்கள் போகலை, அங்கே உள்ள வேலை நடந்துகிட்டு இருந்தது, அதனால நாங்கள் போகலை. ஆனால் உள்ளே அலோடு உண்டு, ஆனால் நாங்கள் தான் போகலை. பீச்சில் என் பையன் ஃபுல்லாக ஆட்டம் போட்டுக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தானா, வரவே மாட்டேன்ட்டான். எழுந்திரிச்சு வாடா வீட்டுக்கு போகலாம், இல்லை கடலில் குளிக்கணுங்கிறான். சரி ஓகே அப்படின்னு என்ஜாய் பண்ணியாச்சு நாங்கள்.